ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்தின் முதல் நாளிலேயும் இந்த மாதத்திலேயே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே நாம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். புறப்பட்டு போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு உன்னத ஆசீர்வாதத்தை தான் இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். மத்தேயுனுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அதனுடைய பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். புறப்பட்டு போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படியாய் வாழுகிற புறப்பட்டு போகிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கிற மனிதனாய் மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுகிற மனிதனாய் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்க போகிறார். எதற்காக அவர் கூட இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை சம்பூர்ணமாய் நமக்கு செய்து முடிக்க, நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க, நம்மை நடத்த வேண்டிய விதத்தில் நம்மை நடத்த, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். தேவ ஜனமே, மோசே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால போகலைனா நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்வு அது நரக வாழ்வாய் இருக்கிறது. யார் யாரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அவருடைய வாழ்வெல்லாம் செழிப்பின் வாழ்வாய் இருக்கிறது. நம்மோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் முழுவதுமாய், இந்த ஆண்டு முழுவதுமாய் நம்மோடு கூட இருக்க போகிறார். எப்போது அவர் இருப்பார்? அவர் சொற்படி கேட்டு அவர் செய்ய சொல்லுகிறதை செய்கிற ஒவ்வொருவரோடும் கூட அவருக்கு இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவர் நடத்துகிற விதமே அது ஆச்சரியமாய் இருக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் மோடு கூட இருப்பார், உங்களை நடத்துவார், பாதுகாப்பார். அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்போம், அவர் சொல்லுகிறதை கேட்போம், அவர் சொல்லுகிறபடி வாழ்வோம். நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமான வாழ்வா இருக்கும். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீங்க இன்னைக்கு வாக்கு பண்றீங்களே, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சதா காலங்களிலேயும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறீங்களே ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கும்போது அது அதிசயமான நாள், அற்புதமான நாள், அற்புதமான ஆண்டு. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது ஒரு பெரிய ஜெயம், செல்வம், செழிப்பு, எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே. இந்த நாளில் நீங்க இருக்கிறவராகவே எங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் எங்களுக்கு நடப்பீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். God bless you. God bless you.